ஆகஸ்ட் மாதம் பிறந்தாச்சு, ஆடி முளைக்கட்டு வளர்ந்தாச்சு. லாண்டியல் அங்கிள்ஸ் எவ்ரிபடி, வெல்கம் டு த ஷோ ஆஃப் 2 ரூபா கடலை மிட்டாய். நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி பேசுகிறேன். இல்லை, ஆர்ஜே குரு பேசுகிறேன். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில பல காலங்களாக இந்த 2026 ஆரம்பித்து இத்தனை கட்ட மாதத்தில் இன்னும் 4 மாதங்கள் தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் போகும்போது, முந்தானத்தனடா பிறந்துச்சு, இப்போ தானடா செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் 4 மாதத்தில் புது வருஷம், அதான் 2027 வருதான். சரி, இத்தனை மாதத்தில் நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, போத்தாவாக தான் இருக்குது. எல்லாமே போத்தா தான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பண்ணது எல்லாமே ஃபெயிலியர். பட் ஆனால் இந்த 2026-25 நைட்டு டிசம்பர் கடைசி நாள் பார்த்தோன்னா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் தெரியுமா? அப்படி எடுத்த ரெசல்யூஷன் தான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம், பட் ஆனால் அது நல்லா இருக்குது, அதுக்குள்ளே இடத்துல போய் நம்ம ட்ரை பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு போன இடம் தான் இந்த ரேடியோ ஸ்டேஷன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2 ரேடியோ ஸ்டேஷன், பெரிய ரேடியோ ஸ்டேஷன்லாம் போய் ஃபைனலிஸ்ட் ஆகி செலக்ட் ஆகிற நிலமையில இருந்து கடைசியில் பார்த்தா செலக்ட் பண்ணலை. எது செலக்ட் பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே செலக்ட் பண்ணலை. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு போன ஒரே ஒரு வாழ்க்கையில் பண்ண விஷயங்கள் தான் இந்த ஆர்ஜே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஆர்ஜே ஆகுறதுல அப்படி என்னடா நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு பிடிச்சவங்க மாதிரியே பேசலாம், பிடிக்காதவங்க கிட்டே போய் டைரெக்டாக பேசலாம். அண்ட் அந்த வாய்ஸ் வந்து நல்லா போல்டாக பேசலாம், மனசு விட்டு பேசலாம். இட்ஸ் ஈக்குவல் டு MBBS அப்படின்னு சொல்லலாம். சார் MBBS அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டாக்டருக்கு நிகரான ஒரு டாக்டர் எதுக்கு தேவைன்னா, நம்மளுக்கு உடம்புல இருக்க நோயை தீர்க்கிறத தாண்டி மனசு விட்டு பேசி நம்மளை நல்லா க்யூர் பண்ணுறது தான் ஒரு டாக்டரோட வேலை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இன்னொரு ஆர்ஜே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், டெஃபினெட்லி 100% அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ஜேங்கிற ஃபீல்டு அவ்வளோ உன்னதமானது அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் நம்ம ஏதாச்சும் போய் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதுக்கு ட்ரை பண்ணது எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின ஃபீல்டு தான் ஆர்ஜே. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோற்று போனது மட்டும்தான், போத்தாவாக தான் நடந்துச்சு, எதுவுமே ஜெயிச்சதா இல்லை. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2026 எனக்கு என்ன தாட் பண்ணுச்சு அப்படின்னா, யார் நமக்கு வேணும், யார் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த 2026 நல்ல ஒரு டீச்சராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சருமே நம்மளை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு டீச்சர் மட்டும் நம்மளை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீலாம் வெள்ளங்க மட்டும் நின்று ஃபெயில் ஆயிடுவேன், உன்னை நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆக்குறான்னு இல்லையா பாருப்பாங்க. ஆனால் கடைசியில் போகும்போது லைஃப்பில் நீ சூப்பராக வருவேன், தெளிவாக மூவ் பண்ணு, ஜாக்கிரதையாக ஏறி, எல்லாத்தையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு இந்த 2026 இருந்திருக்கு. ஸோ லைஃப்பில் வந்து நிறைய பேர் நம்ம சுற்றி இருப்பாங்க. நம்ம பண்ணுறது எல்லாத்துக்கும் வாவ் சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ பேர் நமக்கு லைஃப்பில் வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கே நம்மளுக்கு லைஃப் ரொம்ப வருஷம் டைம் எடுக்கும். பட் ஆனால் ரொம்ப இயர்லியாகவே எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே எம்பாரசிங்காக இருக்குது. என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டானா, அதாவது லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ நான் வந்து ஒரு கோயிலில் ஒரு சாதாரண ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, சடனாக ஆர்ஜே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைனலிஸ்ட்டாக போய் சென்னைக்கு போய், அதுவும் எலெக்ஷன் டைம் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்ன கூட்டி அங்கே போய் ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு, வாவ் சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன் செம பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் என்னையை மட்டும் மாற்றி வாய்ஸ் மாடுலேஷன் எடுக்க வச்சு நம்மளை வந்து பேச வச்சாங்க. ஸோ கடைசியில் சரி செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுவும் போத்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளை செலக்ட் பண்ணவே இல்லை. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்படி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, ஒரே ஒரு நண்பன் எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்து அவன் என்னை கைப்பிடிச்சி வேற ஒரு ட்ராக்கில் கூப்பிட்டு போனான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃப்எம்லேருந்து கால் ஆஃபர் வந்துச்சு. அண்ட் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாரும் சொன்னாங்க, ஸோ நீ இதை ட்ரை பண்ணு இப்போ ஆறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரை எங்கே எப்படி நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஃபைனலிஸ்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, வேலை இருக்கான்னு கேட்டால் நோ ஜாப் அப்படிம்பாங்க. அதானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் இருக்காது. ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அதுக்குன்னு ஒன்று எல்லாத்தையும் இப்படி பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நீ போய் தைரியமாக அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. சரி நம்மளும் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணது தான் அந்த 2வது எஃப்எம். அந்த எஃப்எம்ல போய் பண்ணால், நல்லா பண்ணுறீங்களே, நான் உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது, நான் இதை HR டீமுக்கு அனுப்புகிறேன், அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லை மெயில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க.
இன்னும் வரைக்கும் எந்த மெயிலும் வரல, எந்த காலும் வரல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் அதுலேயும் தோற்று விட்டேன். பொத்தா வாய் விட்டதே, பொத்தா நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம இப்படியே நம்ம ஒரு இது கிடச்சா தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது. நம்மகிட்ட சோஷியல் மீடியா தான் இருக்கிறதுலே பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து நம்ம ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த ஒரு யூடியூப் சேனலில் 2 யூடியூப் சேனல் ஆக்கி 2த்தையும் மானிட்டைஸ் பண்ணி ஒரு சேனலில் 4000 அண்ட் இன்னொரு சேனலில் 6000 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணி தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி போட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல குதித்தேன். அந்த ஒரு ஷோ பேர் தான் 2 ரூபா கடலை நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியை எனக்கு இந்த 2026 தான் எனக்கு வந்து பிகின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. இந்த ஒரு இயரில் நான் கற்றுக்கிட்டது ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சத்தியமாக எதிர்பார்க்கக்கூடாது, தெரிஞ்சுக்கக்கூடாது. அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து எந்த விதத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்றைக்குமே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பீப்புள் நம்மளை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறோம், நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு அந்த கமிட்மெண்ட்டை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாண்டா என்னை வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க, நான் கூட வந்து கேட்கலன்னா ட்ரை பண்ணுறேன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு டைமில் என்னை நிறைய பேர் டவுனாக விட்டுட்டு போன பிறகு எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ வருஷம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை சுற்றி முற்றி நம்மளை வந்து ரிங்கா ரோசன் கையை பிடிச்சி சுற்றி வச்சவங்க, ஆடு அம்மா ஆடு அப்படின்னு ரைம்ஸ் எல்லாம் பாடி நம்மளை சிரிக்க வச்சவங்க டப்புன்னு நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, போனால் எனக்கு என்ன, போனால் போயிட்டு போங்க, நான் எப்படியும் நான் ஜெயிச்சு வந்துடுவேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி வந்து முடிஞ்சு இப்போ வேற ஒரு பொசிஷனில் உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் தான் ஆர்ஜே குருமூர்த்தி பேசுகிறேன். ஸோ இந்த ஒரு ஷோவில் இந்த 2026 எனக்கு என்ன தாட் பண்ணுச்சு அண்ட் இதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஸோ அதாவது மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம சொல்லலாமா, 5 பாயிண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா